ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் 5 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மொறுமொறுன்னு தோசை, சாஃப்டான இட்லி, சப்பாத்தி, உளுந்து வடை, பஜ்ஜி கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த தக்காளி சட்னி வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வானிலையில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் உளுந்தை நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு உளுந்து வறுப்பட்டதுக்கப்புறம் 4 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வரமிளகாயும் நல்லா வறுத்துக்கலாங்க. பெரிய பல்லாரி வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்துருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் வந்து இந்த சட்னிக்கு கம்மியாக எடுத்துக்கலாங்க. தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். இந்த வெங்காயத்து கூட 7லேருந்து 8 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேங்க. பூண்டு சேர்த்து தக்காளி சட்னி அரைக்கும் போது வாசனையும் சூப்பராக இருக்குங்க, சுவையும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது தக்காளியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேங்க. இந்த புளி வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளி சட்னிக்கு கொஞ்சமாக புளி சேர்த்து செய்யும்போது அதோட சுவை வந்து இன்னுமே சூப்பராக இருக்குங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா நமக்கு மசிஞ்சிடணும், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடணுங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இந்த தக்காளி சட்னிக்கு நம்ம வெங்காயம் வதங்கும் போது மல்லித்தலை சேர்க்காமல் அரைக்கும் போது நம்ம மல்லித்தலை சேர்த்து அரைச்சோன்னா அதோட வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சட்னி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இனி இந்த தக்காளி சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து சட்னியில் தாளித்து கொட்டிடலாங்க. 5 நிமிஷத்தில் சட்னி செய்யக்கூடிய சுவையான தக்காளி சட்னி ரெடிங்க. நீங்களும் நான் சொன்ன அளவுகள் படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.